59,900 ரூபாய் மதிப்புள்ள iPhone 13 எங்கும் கிடைக்காத விலையில் 47,990 ரூபாய்க்கு உங்கள் சத்யாவில். இச்சலுகை மார்ச் 22, 23, 24 மட்டுமே. இப்போதே முந்துங்கள். ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சிஸ். ஸோ சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச் ரொம்ப நல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. ரொம்ப நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த மேட்ச்குள்ளே போனோம். நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னாலும் ஒரு நல்ல மேட்சாக, டீசெண்டான மேட்சாக இந்த மேட்ச் இருந்துச்சு. சிஎஸ்கே இந்த சீசனை வந்து ஒரு வின்னோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் சிஎஸ்கே எப்படி ஜெயிச்சாங்க, ஆர்சிபி எதனாலலாம் தோத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம முத்து அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து. நேற்று மேட்ச் வந்து ரொம்ப லேட்டா முடிஞ்சு, ஆனா ஒரு ஹாப்பியான இன்னிங்காக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? செம சந்தோஷம். நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஒரு 2 விஷயங்கள் நடந்துச்சு. அது பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங்ஸ். இது எங்க கோட்டைக்கு நாங்க தான் சிங்கர்னு ப்ரூவ் பண்ணாங்க. நம்ம நீங்க சொன்ன மாதிரியுமே அந்த ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறம் ஆர்சிபி ஜெயிச்சது இல்லை அப்படிங்கிற அந்த ரெக்கார்ட் அப்படியே வந்து கண்டினியூ ஆகியிருக்கு. சிஎஸ்கே வந்து நாங்கள் தான் இங்கே ஸ்ட்ராங் அப்படிங்கிறத வந்து திரும்பி நிரூபிச்சிருக்கிறாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. நம்ம அந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் இங்கே அங்கேன்னு மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்டார்ட்ல இருந்தே பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆர்சிபி கொஞ்சம் டாமினேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து சிஎஸ்கே மேட்ச்குள்ளே வந்தாங்க. கடைசியில் பார்த்தோன்னா திரும்ப ஆர்சிபி வந்தாங்க. அப்புறம் சிஎஸ்கேயோட பேட்டிங்குமே விக்கெட்ஸ் வந்து ரெகுலர் இன்டர்வல்ஸில் போய்கிட்டே வந்து இருந்துச்சு. ஒரு மாதிரி அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு இருந்து கடைசியில் இவர் தூபேவும் ஜடேஜாவும் சேர்ந்து முடிச்சு கொடுத்தாங்க. ஓவராலாக இந்த மேட்ச் வந்து எப்படி இருந்துச்சு? சிஎஸ்கேயோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆர்சியோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டுவே சம்மரைஸ் பண்ணி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? அதாவது அந்த ஒரே ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காங்கன்ற ரெக்கார்டை மாத்தணும்னா நேத்துக்கிட்ட பெஸ்ட் சான்ஸா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் பிச். இது லாஸ்ட் 3-4 இயர்ஸா நம்ம பார்த்த செப்பாக் பிச் கிடையாது. இது வந்து திரும்புற விக்கெட் இல்ல. இன்ஃபேக்ட் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் தெரியல. நான் நம்பர்ஸ் மேபி நெக்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வரேன். சிஎஸ்கேவோட எந்த ஸ்பின்னரும் நேத்து விக்கெட் எடுக்கல. சேப்பாக்ல அந்த மாதிரி ஒரு கண்டிஷன். ஜடேஜாவுக்கு விக்கெட் இல்ல, எக்கனாமிக்கலா இருந்தாரு. தீக்ஷனா அதுவும் இல்ல. தீக்ஷனா வந்து கொஞ்சம் ரீசனபிளா போலிங் போட்டாரு. வேற சச்சின் ரவீந்திராவை யூஸே பண்ணல. சோ ஸ்பின்னர் வேண்டாம், எங்களுக்கு வந்து மீடியம் பேசர்ஸ் போதும் அப்படின்னே வந்து டீம் மேனேஜ்மெண்ட் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு ஒரு விக்கெட்டா இருந்துச்சு. எனக்கு இன்னொரு என்ன சந்தோஷம்னா ருத்துராஜ் ஹேண்டில் பண்ண விதம். நீங்க சொன்ன மாதிரி மேட்ச் இங்க அங்கன்னு மாறிச்சு. ஓகே, முஸ்தபிசுர் ரஹ்மானுக்கு பவர் பிளேல 1 ஓவர், மிடில் 1, ஸ்லாக்ல 2 ஒரு டெம்ப்ளேட் படி தான் போனாங்க. பட் அதுல சக்சஸ் கிடைச்சிச்சு. ஃபாஃப் டு பிளேசிக்கு டீப் பாயிண்ட் வச்சது. அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருந்துச்சு. ஏன்னா பொதுவா டீப் பாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு டிஃபென்சிவ் பொசிஷன். பட் அவருக்கு அக்ராஸ் போற பால் ஃப்ரம் லெஃப்ட் ஆர்மர் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றத அறிஞ்சு அலைஞ்சிட்டு ஆடுறதுன்னு சொல்லுவாங்க. நல்லா முன்னாடி வந்து டிரா பண்ணாங்க அவரை முன்னாடி. அங்க எடுத்து சூப்பர் கேட்ச் ரவீந்திரா, அந்த மூவ் ஒர்க் ஆச்சு. கிளென் மேக்ஸ்வெல்ல சீப்பா எடுத்தது, அந்த மூவ் ஒர்க் ஆச்சு. தீக்ஷனாவை விராட் கோலி அடிக்கிறாருன்னு மறுபடியும் முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுத்துட்டு வந்தது ஒர்க் ஆச்சு. இதெல்லாம் வந்து சிஎஸ்கே லாங் ஆன் டீப் மிட் விக்கெட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அந்த லெக் சைடு பூரா அந்த 3 ஃபீல்டர் வச்சுட்டு ஆஃப்ல ஒரே ஒரு ஃபீல்டர் மட்டும் வச்சு ஒரு மாதிரி கண்டினியூஸா வந்து அவர் வந்து லெக் சைட்ல ஆட வைக்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவுமே கடைசியில ஒரு மாதிரி விக்கெட்டா வந்து முடிஞ்சது. ரொம்ப நல்லா ஃபீல்ட் செட்டப், அந்த ஃபீல்ட் சேஞ்ச் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாருல ருத்ராஜ் நேத்து. நல்லா பண்ணியிருந்தார் ருத்ராஜ் கேக்வாட். அப்பப்ப அவர் வந்து ஏதாவது ஒரு மூவ் பண்ணிட்டு அப்படியே டெலிவிஷன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சு இப்படி அண்ணே அப்படின்னு தோனி பக்கம் அங்க பாப்பாரு. அவர் ஜஸ்ட் ஒரு ஸ்மைல், ஐ கான்டாக்ட்லயே இருந்தாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பாக்க அந்த கேமராடரி. பட் ஓவராலா ருத்ராஜ் அஸ் அ ஃப்ரெஷ் கேப்டன். ஸ்ரீராம், நீங்க வந்து சேப்பாக்ல இருந்தீங்க நேத்திக்கு. அவர் வந்து அந்த கப் எடுத்துட்டு போய் ஓப்பனிங் செரிமனி முடிச்சதுக்கு அப்புறம் போய் வைக்கணும். டோர்னமெண்ட் தொடங்கி வைக்க தோனி ஜெயிச்சு கொடுத்த கப்ப ருத்ராஜ் எடுத்துட்டு போகும்போது அந்த சவுண்ட், அந்த அப்ளாஸ், அந்த கரகோஷம் தோனிக்கு எந்த விதத்துலயும் குறையாம சவுண்ட் வந்துச்சா அந்த இடத்துல ருத்ராஜ் கேக்வாடுக்கு? ஆமா, நிச்சயமா. எல்லாமே அதுவும் ரொம்ப பாசிட்டிவா தான் இருந்துச்சு. சிஎஸ்கே அப்படிங்கிற அந்த ஆரவாரம் தான் வந்து ஃபுல்லாவே வந்து இருந்துச்சு. ஃபேன்ஸ் வந்து ஏத்துக்கிட்டாங்க அதை. நம்ம நேத்தே பேசணும், ஃபேன்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஷாக்கான டெசிஷன் தான். தோனி கேப்டனா இல்லை அப்படிங்கிறது. ஆனா அதை வந்து ஒரு டிசப்பாயின்மெண்டா மாறல எப்பவுமே. ருத்ராஜ் வந்து நம்ம பையன் தான், அவருமே நம்மளோட ஒரு ஸ்டார் தான், அப்கமிங் ஸ்டார் தான் அப்படிங்கிறதுல வந்து ஃபேன்ஸுமே தெளிவா இருந்திருந்தாங்க. அது நேத்து கிரவுண்ட்லயுமே அப்படி வெளிப்பட்டுருந்துச்சு. ஆமா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்க. ருத்ராஜ் தன்னை ஹேண்டில் பண்ண விதம், டீமை ஹேண்டில் பண்ண விதமும் சூப்பரா இருந்துச்சு. அவரோட ஃபீல்ட் சேஞ்சஸ், அந்த மைனர் சேஞ்சஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. போலர்ஸ்க்கு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு அப்பப்ப. என்ன துஷாருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் கடைசியில. பட் அதை தவிர வந்து அவரோட மூவ்ஸ், போலிங் சேஞ்சஸ்க்கு ஃபுல் மார்க்ஸ். ஆமா, நிஜமா. இப்போ தோனி மாதிரி ஒரு ஆள் இப்போ வந்து கேப்டன்சில இருந்து ஸ்ட்ரைட்டா அவர் கேப்டனா இல்லாத ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறப்போ தோனியை தாண்டி ஒரு விஷயம் வந்து அவர் ருத்ராஜ் பண்றாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அவ்வளவு வராது எந்த பிளேயருக்குமே ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து. ஆனா அவர் நேத்து அவராகவே நிறைய ஃபீல்ட் சேஞ்சஸ் பண்ணாரு.
பவுலர்ஸ் கிட்ட அவராகவே போய் நிறைய விஷயங்கள் வந்து பேசினாரு. டெத்ல தான் வந்து கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, தோனியோட ஹெல்ப். தோனியுமே ஆப்வியஸ்லி வந்து அவருமே ஃபீல்ட் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. பட் ஓவராலா பார்த்தோம்னா ருத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அறிமுகம் கேப்டனா வந்து. So எப்படி இருந்துச்சு ருத்து? உங்க சைடு இந்த கமெண்ட்ரி சைடுக்கு உங்க சக கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அங்க? அதாவது எல்லாரும் இந்த சிஎஸ்கே டீமோட கல்ச்சருக்கு ஏத்த ஒரு கேப்டன் அப்படின்றத வந்து ஒத்துக்கிட்டாங்க. கமெண்ட்ரியில என்னோட இருந்த பேனல்ல இருந்த எல்லா எக்ஸ்பர்ட்ஸுமே. ஏன்னா அதிகமா பேச மாட்டாரு, எல்லார்கிட்டயும் வந்து ரொம்ப பிளசண்டா ஒரு நல்ல ஸ்மைலோட கேம் அணுகுவாரு. அண்ட் ஃபியூச்சர், அதாவது ஒரு நெக்ஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் 3-4-5 இயர்ஸ்க்கு கேப்டன்ஷிப் பண்ணக்கூடிய திறமை இருக்கு. அது மேட்ச்லயே தெரிஞ்சிச்சு. அந்த முஸ்தபிசுர் ரஹ்மானை எடுத்துட்டு ஃபேஃப் டு பிளேஸுக்கு டீப் பாயிண்ட் வச்சப்பவே அந்த ஒரு மொமெண்ட்லயே தெரிஞ்சிச்சு, ஓகே இங்க வந்து டேலண்ட் ஏகப்பட்டது இருக்கு. இப்ப அடுத்தது தோனி சுத்தி இருந்த டீம் இவரை சுத்தி வரதுக்கான எல்லா அறிகுறிகளும் தென்பட்டுச்சு. கமெண்ட்ரி பாக்ஸ்ல எங்களுக்கு அதே ஃபீலிங் தான் வந்துச்சு. இப்போ நம்ம வந்து முஸ்தபிசுர் ரஹ்மானை பத்தி பேசிட்டீங்க. அவர் தான் வந்து ஒரு கேம் சேஞ்சர் நேற்று சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். பவர் பிளேல விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்தாரு. எப்பெல்லாம் விக்கெட் தேவையோ எப்பெல்லாம் உள்ள வரும்போது எல்லாமே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. எல்லாமே முக்கியமான விக்கெட். கோலியோட விக்கெட்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரை பத்தி சோசியல் மீடியால பார்த்தோன்னா பங்களாதேஷ் ஃபேன்ஸ் வந்து அவரை கேப்டன் ஆக்குங்கடா, ருத்ராஜ் எதுக்கு நான் கேப்டன் வச்சிருக்கீங்க. இல்ல, எனக்கு முஸ்தபிசுர் ரஹ்மான் எல்லா இந்தியன் ஃபேன்ஸும் ஒரு விஷயம் ஞாபகம். 2016 ஏசியா கப் MS தோனி பாட்டுக்கு நடந்துட்டு போவாரு, ஒரு இடி இடிப்பாரு. இல்ல, ஐ திங்க் இவர் அவரோட வழியில குடுக்க வருவார். MS தோனி ஒரு இடி கொடுத்த உடனே ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி ஜர்க்காய் போயிருப்பாரு. அங்கிருந்து இப்ப MS தோனியோட ஐ மீன் ஓகே ருத்ராஜோட டீம்னால MS தோனி அங்க இருக்காரு. அந்த டீம்ல விளையாட ஒரு பிளேயரா வந்திருக்காரு. ஸோ லைஃப் ஹஸ் கம் ஃபுல் சர்க்கிள் ஃபார் முஸ்தபிசுர் ரஹ்மான். வந்து மேட்சே பத்திரனா இன்ஜர்ட். மேபி பத்திரனா இருந்திருந்தாருன்னா முஸ்தபிசுருக்கு இந்த சான்ஸே கிடைச்சிருக்காது. அவர் வந்து பிரஷர் ஆகாம அந்த கட்டர்ஸை எக்ஸிக்யூட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. நிச்சயமா ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்க முடியும். இப்ப பத்திரனா ஃபிட் ஆயிட்டாருன்னா தான் இங்க வந்து யாரை ஆட வைக்கிறதுன்ற ஒரு யோசனை வரலாம். பட் இப்ப வர இந்த கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப ஏத்த பவுலரா இருக்காரு. நேற்று சேப்பாக்ல மேட்சுக்கு முன்னாடி ஒரு ரஹ்மான் பெர்ஃபார்ம் பண்றாரு, மேட்சுக்கு அப்புறம் இன்னொரு ரஹ்மான் பெர்ஃபார்ம் பண்றாரு. இந்த ரஹ்மான்ற பேருக்கும் சென்னைக்கும் அப்படி என்ன பந்தம் இருக்கு? இப்போ முஸ்தபிசுரை பத்தி பேசுறோம். அவரோட அந்த எல்லாமே அவரோட ஸ்பீட் வேரியேஷன் ஆகட்டும், அவரோட ஸ்லோயர் ரன்ஸ் போட்டதாகட்டும், இதான் தினேஷ் கார்த்திக்குமே வந்து நேற்று போஸ்ட் மேட்ச் பிரஸ் மீட்டுக்கு வந்திருந்தாரு. ஸோ அதுலயுமே அவர் வந்து முஸ்தபிசுரை பத்தி ரொம்ப பாராட்டி வந்து பேசியிருந்தாரு. ஒட்டுமொத்தத்துல பார்த்தோன்னா ஒரு சிஎஸ்கேக்கான ஒரு சேப்பாக்கான ஒரு பவுலரா வந்து முஸ்தபிசுர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து தன்னோட அந்த இதை காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? ஆமா, காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப பத்திரனா ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் யார ஆட வைக்க போறாங்கன்றது ஒரு யோசனை, ஒரு குட் ஹெட்டேக் டு ஹேவ் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கு. முஸ்தபிசுர் கிளிக் ஆவார் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல. அண்ட் உங்களுக்கு ஒரு கோ டு போலர் வேணும்ல. இப்ப எல்லா கேப்டன் இப்ப வந்து ரோஹித் சர்மாவுக்கு காலங்காலமா ஜஸ்பிரீத் பும்ரா, எந்த பிரச்சனையா பும்ரா, விக்கெட் வேணுமா பும்ரா, ரன்னை குறைக்கணுமா பும்ரா, குழாயில தண்ணி வரலையா பும்ரா. அந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் போலர் எல்லாருக்குமே வேணும். காலங்காலமா சிஎஸ்கேல MS தோனிக்கு டுவேன் பிராவோ அந்த ரோலை பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு போலரா முஸ்தபிசுர் ரஹ்மான் இப்போதைக்கு ஃபார் த டைம் பீயிங் இருக்க முடியும். போன வருஷம் பத்திரனா தான் அந்த ரோலை பண்ணார் சிஎஸ்கேவுக்காக. பட் ஒரு நல்ல ஏபிள் ரீப்ளேஸ்மெண்ட், பேஸ் பிரைஸ்ல எடுத்த பிளேயர்ஸ் இவ்வளவு நல்லா பண்றாங்க பாருங்க. நம்ம சிஎஸ்கேல வழக்கமா அந்த மாதிரி வர பிளேயர்ஸ் தானே வந்து ஒரு ஸ்டாரா வந்து மாறுறாங்க. ஆமா, இது ரவீந்திராவும் நல்லா பண்ணாரு பேட்டிங்ல. டப்பு ஒரு 30 அவுட்டு. ரவீந்திரா ஆக்ஷன்ல பெரிய பிரைஸ் போவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் சிஎஸ்கேவுக்கு நல்ல ஒரு பிரைஸ்ல கிடைச்சு நேற்று நல்ல பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தாரு இல்லையா? ஸோ நேற்று நம்ம பவுலிங் ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சிடலாம். நேற்று பவுலிங்ல வந்து ரொம்ப பாசிட்டிவா முஸ்தபிசுர் ரஹ்மான் இருந்தாலும் அந்த டெத் பவுலிங் அப்படிங்கிறது பிரச்சனையா தான் இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் சீசன்லயுமே டெத் பவுலிங் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு பிரச்சனை தான். இதுலயுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அது ஆப்வியஸா வெளியே தெரிய ஆரம்பிச்சு. லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஆர்சிபி வந்து ஒரு 70+ ரன்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. அனுஜ் ராவத், டிகே 2 பேரும் சரியான பெர்ஃபார்மன்ஸ். அனுஜ் ராவத், டிகே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் சிஎஸ்கேவோட அந்த டெத் பவுலிங் எப்படி இருந்துச்சு நேற்று? அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட கேரக்டரை காமிச்சிச்சு. ஆர்சிபிக்கு மிகப்பெரிய டேக்அவே இந்த மேட்ச்ல டாப் ஆர்டர். அதாவது நம்ம வந்து கோலி, மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் ஃபேஃப் டு பிளேசி, நடுவில் கேமரன் கிரீன் இப்ப வந்திருக்காரு. இவங்க தான் செமையா அடிப்பாங்க. பேட்டிங் தான் இவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங் நினைச்சா பேட்டிங் வந்து 78க்கு 5ன்ற ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ராவத்தும் தினேஷ் கார்த்திக்கும் டீமை மீட் எடுத்தாங்க. அவங்களோட இன்னிங்ஸ் இல்லைன்னா இது வந்து ஒரு 130, 140 மேட்சா தான் இருந்திருக்கும். அவங்களோட அந்த கட்ஸி பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு போச்சு. இன்ஃபேக்ட் டக் அவுட்ல ஐ திங்க் சுயாஷ் பிரபுதேசாய் பேட் அப் பண்ணியிருந்தாரு. அப்படி ஒரு விக்கெட் விழுந்துச்சுன்னா இம்பாக்ட் சபா அவர் வருவாரு, ஒரு போலரை தியாகம் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல யஷ் தயால் வந்தாங்க. பட் இங்க வந்து சுயாஷ் எடுத்துட்டு வரலாமான்ற யோசனை கூட டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைக்கு தள்ளினாங்க. அங்கிருந்து சூப்பரா எடுத்துட்டு வந்தாங்க. சிஎஸ்கேவோட போலிங்னா
துஷார் தேஷ்பாண்டே போன வருஷமும் எக்ஸ்பென்சிவா இருந்தார். போன வருஷம் பத்திரனாவை தவிர யாருமே டெத் bowling அவ்வளவு சிறப்பா போடல. சோ அங்க வந்து ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கு. ஒரு கண்டினியூட்டி வேணும். இப்ப போன வருஷம் என்னோட டாப் விக்கெட் டேக்கர் இந்த வருஷம் மேட்ச் ஆட மாட்டேன், ஏன்னா ஷார்துல் தாக்கூர்ன்ற ஒரு இந்தியா பிளேயர் என் டீமுக்கு வந்துட்டாரு அப்படின்றது அவருக்கு கரெக்டான மெசேஜா இருந்திருக்காது. சர்துல் தாக்கூர் இந்த செட்டப்ல ஏற்கனவே இருந்தவர் தானே, சிஎஸ்கே கூட ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு தான் வெளியே போயிருந்தாரு. ஸோ திரும்ப இந்த வாட்டி அவரோட ஃபார்முமே நல்லா இருந்துச்சு. ரஞ்சில ரொம்ப பாசிட்டிவா மும்பை ஜெயிச்சதுக்கு காரணமாலாம் இருந்துட்டு வந்திருக்காரு. அவரை துஷாரும் தான் அடிச்சாரு. அவர் ஷார்துல் தாக்கூர் செஞ்சுரி அடிச்ச மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே செஞ்சுரி தான் அடிச்சாரு ரஞ்சி ட்ரோஃபி செமிஃபைனல் அகைன்ஸ்ட் தமிழ்நாடு. சர்துல் தாக்கூர்னு ஒரு பேரு, துஷார்னு ஒரு பேரு, ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சா ஒரு ஒரு கேப்டனுக்கோ ஒரு டீம்ல இருக்கிற ஒரு எங்களுக்கும் ஒரு சர்துல் தாக்கூரை சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தோணும். அதை தாண்டி வந்து துஷாரை சூஸ் பண்ணணும்னு நினைச்சது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தானே. அவர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த யங்ஸ்டர் வந்து போன வருஷம் உங்களோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர இந்த வருஷம் மேட்சே ஒன்னு ஆட வைக்க மாட்டேன், ஏன்னா இன்னொருத்தர் என்னை விட்டு வெளியே போனவன் திரும்ப என் டீம்ல வந்துட்டான்றது கரெக்ட் மெசேஜா இருக்காது. ஒரு கண்டினியூட்டி கொடுக்குறாங்க. சோ இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மேட்சை வச்சு மாத்தலாம். வேற ஏதாவது டீம்னா மாத்த வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ இன்னும் அட்லீஸ்ட் 1 இல்ல 2 சான்ஸ் கொடுப்பாங்க பிஃபோர் அவர் வந்து கிளிக் ஆகிறதுக்கு. இன்னும் 2 வாய்ப்பாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் துஷார் தேஷ்பாண்டேவுக்கு. ஆமா, ஆனா அந்த டெத் ஓவர்ஸை பத்தி அதுல போட்ட அந்த ஒய்டு எல்லாம் பத்தி எல்லாம் பேசி ஆகணும். இப்படி எக்ஸ்ட்ராலேயே ஒரு லாஸ்ட் 5 ஓவர்ல மட்டுமே பார்த்தோன்னா ஒரு 10 ரன் கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ரா. T20 பொறுத்த வரைக்கும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம். அதுவுமே டிகே எல்லாம் பார்த்தோன்னா ஒய்டுக்கு ரிவ்யூ கேட்டுக்கிட்டு இருந்தாரு நிறையா, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமா, ஒய்டுக்கு அவர் ரிவ்யூ கேட்டாரு. ஏன்னா அந்த ஒரு ரன் ஃப்ரீ ஹிட் பால் ஏதாவது நடக்கலாமா, இல்லைன்னா 20வது ஓவர்ல ரிவ்யூ என்ன ஜோப்ல வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும், எப்படி இருக்கு யூஸ் பண்ணி ஆகணும், அதனால எடுத்தாங்க. என்ன அந்த வைட் பால் கொஞ்சம் தோனி கடுப்பானார் அந்த டைம்ல. ஏன்னா வைட் ஓகே, நீங்க வந்து வைட் யாக்கர் ட்ரை பண்ணும்போது ஒரு 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 கோட்டுக்கு பக்கத்துல பால் போலாம், ஆல்மோஸ்ட் பிச்சோட எட்ஜில் அவர் போட்டுக்கிட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ். வைட் யாக்கர்னா அவர் தெளிவா அது போடணும். அதுக்கு வந்து ஐ திங்க் மோர் ஆஃப் பிராக்டிஸ். அந்த டைம்ல மேட்ச் ஆஃப் த சீசன்றதால மேபி ப்ரெஷர் ஆனாரு. ஒரு பெரிய ரெட் பால் சீசன் முடிச்சுட்டு வராரு. இந்த மாதிரி நம்ம ஒரு ரீசன்ஸ் எக்ஸ்கியூசஸ் எல்லாம் தேடலாம். He will come goodங்க. அடுத்த மேட்ச் பாப்போம் இதே மாதிரி பண்றாரு அப்படின்னு. ஒரு வரி நிறைய எக்ஸ்ட்ராஸ் போடுறது, இன்னும் பதிரனா வருவாரு. பதிரனாவுமே ஒயிட் போடுறதுல வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஆளு. வைட் போடுவாரு. ஆனா போன வருஷத்துல இருந்து நீங்க ஐபிஎல்லயே ஒரு மாற்றம் வந்துச்சு. ஏன்னா போலர்ஸ் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து பயப்படல. வேற நான் ஸ்டம்புக்கு போட்டு நீ என்ன 4ஓ 6ஓ அடிச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த காலத்துல பால் ஸ்டம்ப் பக்கத்துல வந்தாலே ஸ்லாக் ஓவர்ஸ்ல இந்த பின்னாடி அடிக்கிற ஷாட், கரண்டி ஷாட் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஷாட்டை தடுக்க நான் கொஞ்சம் வைட்ல ஒரு ரன் எக்ஸ்ட்ராவா போனா பரவாயில்ல, அந்த பாலை நான் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணா சிங்கிள் மட்டும் தான் வரும். அண்ட் அந்த ஓவர்ல ஒரு பால்ல 2 ரன்ன்றது போலருக்கு தான் வெற்றி. பவுண்டரி கொடுக்காம போனா பரவாயில்லன்னு யோசிக்கிறாங்க. ஒரு 2 வைடுக்கு அவங்க வந்து கவலைப்படுறது இல்ல. பட் நிறைய வைடு போட்டா ஓவர் ரேட் பிரச்சனை எல்லாம் டீம்ஸ்க்கு வரும். அந்த பெனல்டி வராம பாத்துக்கணும். ஸோ இப்போ சிஎஸ்கேயோட பவுலிங்கை பத்தி ஒரு ஆளா பேசிட்டோம். ஸ்டாரா வந்து முஸ்தபிசுர் ரஹ்மான் இருந்தாரு. பேட்டிங் எடுத்துக்கிட்டோம்னா பேட்டிங்குமே எல்லார்கிட்ட இருந்துமே வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்துருந்துச்சு. ஓப்பனிங் பேரா ருத்ராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திரா வந்திருந்தாங்க. 2 பேருமே வந்து அந்த பேர் நல்லாவே செட் ஆகி இருந்துச்சு. 2 பேருமே நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ரஹானே வந்திருந்தா, ரஹானே பார்த்தோன்னா ரஞ்சில ஒரு மாதிரி வந்து அவர் கேப்டனா ஓகே, பட் பேட்டரா வந்து சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இங்கே ஸ்ட்ரைட்டா உள்ள வந்தோன்னா அவருமே நேற்று நல்லா வந்து பாலை நல்லா ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாரு. அடுத்து பார்த்தோன்னா தூபே, ஜடேஜா இவங்க 2 பேரும் மேட்ச் நல்லாவே முடிச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு பேட்டிங் யூனிட்டா வந்து ஃபுல்லா தெரிஞ்சது இல்ல. இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து தனியா கவனிக்கணும். அதாவது போன வருஷம் சிஎஸ்கே கப்ப தூக்குனப்ப கிரீஸ்ல இருந்தது ஜடேஜா அண்ட் தூபே. இந்த வருஷம் மேட்ச்லயே கிரீஸ்ல இருந்து முடிச்சு கொடுத்தது ஜடேஜா அண்ட் தூபே. சோ எங்க விட்டாங்களோ அங்க இருந்தே தொடர்றாங்க. அண்ட் போன வருஷம் கடைசி 2 பால்ல அடிச்சது ஒரு 6 ஒரு 4. இந்த மேட்ச்லயும் அடிச்சது ஒரு 6 ஒரு 4. என்ன அப்ப ஜடேஜா அடிச்சாரு, இப்ப தூபே அடிச்சாரு. சோ அங்க இருந்தே அப்படியே ஒரு விஷயம், ஒரு லெகசி கண்டினியூ ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அதை பார்க்கும்போது. அண்ட் T20 கிரிக்கெட் வந்து மாறி இருக்கு ஸ்ரீராம். அதாவது ஒருத்தர் வந்து 100 அடிக்கணும், 120 அடிக்கணும், அட்லீஸ்ட் 70-80 அடிக்கணும்ன்ற டெம்ப்ளேட் இல்லாம 180 கிட்ட சேஸ் பண்றதுனா கூட ஒரு குவிக் 15 பால் 20, ஒரு 20 பால் 35 இந்த மாதிரி ஸ்கோர் இருந்தா போதும்னு காமிச்சாங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா இல்ல, பட் டீமா ஒர்க் ஆனாங்க. ஆளுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் 15 பால் 25, ஒரு 20 பால் 35, அந்த டெம்ப்ளேட்டா சிஎஸ்கே சூப்பரா பண்ணாங்க. இந்த விஷயத்துல சிஎஸ்கே வந்து முன்னாடி வந்து வேற மாதிரியான ஒரு ஸ்டைல்ல இருந்தாங்க. பட் லாஸ்ட் சீசன்ல இருந்து தூபே, ரஹானே மாதிரியான பிளேயர்ஸ்லாம் அந்த மிடில் ஆர்டர்ல வந்து அக்ரெசிவா ஆடுறப்போ இதுக்கு அடாப்ட் ஆகிக்கிட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு புது ஸ்டைலுக்கு நம்மளாம் வந்து இவ்வளவு பண்ணா, இந்த இது பண்ணா போதும் அப்படிங்கிறதுக்கு.
எக்ஸாக்ட்லி. ஏன்னா அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல். உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் தராங்க. ம். நமக்கு அடியில இன்னொருத்தன் இருக்காயான்றது ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி. நம்ம கூடுதலா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்ற ஒரு இன்சென்டிவ வந்து பிளேயர்ஸ்க்கு தருது. அதனால அதுக்கு வந்து அந்த ரூல நல்லா யூஸ் பண்ண டீம்ஸ்ல சிஎஸ்கே தான் நம்பர் 1. ஸோ ரச்சின் ரவீந்திரா பத்தி பேசலாம். நேற்று ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணியிருந்தாரு, பேட்டிங்லயுமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணிட்டு தான் போயிருந்தாரு. சேப்பாக்லயே ஆடி இருந்தாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஸோ அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ற மாதிரியான ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ரச்சின் அவருமே வந்து முஸ்தபிசர் எப்படி ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே சிஎஸ்கேக்கு செட் ஆகிட்டாரோ, ரச்சினுமே ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அப்படியே வந்து சிஎஸ்கேக்கு செட் ஆகிற மாதிரி வந்து தெரியுது இல்ல. எக்ஸாக்ட்லி. ஏன்னா ரச்சின் ரவீந்திரன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அவரோட ஹீரோவே ரவீந்திர ஜடேஜா தான் அப்படின்னு. அவர் கூட விளையாடுறதே அவருக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கொடுத்திருக்கும். ஒரு 2 ஓவர் கொடுத்துருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எஸ்பெஷலி துஷார் எக்ஸ்பென்சிவா இருக்காரு. இனிமே இருப்பாருன்னு தெரிஞ்சா நடுவில் ஒரு 2 ஓவர் தள்ளிவிட பார்ப்பாங்க அவரை வச்சு. அனுஜ் ராவத் டிகே பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தப்போ அதை மேபி ட்ரை பண்ணிருக்கலாம். பட் ரச்சின் ரவீந்திராவோட பேட்டிங்னு வரப்போ என்னமா ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் பால் எட்ஜ் பட்டு 4 போச்சு. சரி ஓகே என்னடா நடக்குதுன்னு பாக்குறப்ப அதுக்கப்புறம் நம்ம கான்வே மிஸ் பண்ணாத அளவுக்கு பாத்துக்கிட்டாரு. அந்த ஒரு சில சிக்ஸர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அவர் வந்து அக்ரெசிவா தான் ஆட போறேன், இதுதான் என்னோட இன்டென்ட் அப்படின்னு காமிச்சிட்டாரு ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா T20ல இன்னமும் அவர் வந்து ப்ரூவன் ப்ராடக்ட் கிடையாது, ஒன் டே மாதிரி கிடையாது, வேர்ல்ட் கப் ப்ரூவ் பண்ண மாதிரி. இதுல இப்படிதான் ஆட போறேன்னு ஒரு ரோல் அவருக்கு டிஃபைன் செய்யப்பட்டு கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. வெரி இம்ப்ரெஸ்ட். ஸோ நேற்று ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி கையில மேட்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது. டிஃபெண்ட் பண்றப்போ விக்கெட்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல வந்துகிட்டு இருந்துச்சு. தூபேவும் ஜடேஜாவும் 13வது ஓவர்லயே வந்து பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல இன்னொரு விக்கெட் வந்து விழுந்திருந்தா இன்னுமே ப்ரெஷர் ஆகியிருக்கும். அடுத்து சமீர் ரிஷ்வி ஒரு டெபியூட்டன்ட் இருக்கிறாரு, அடுத்து தோனி உள்ள வரணும். ஸோ ஒரு மாதிரி ப்ரெஷர் போட்டிருக்கலாம். பட் அந்த இடத்துல விட்டாங்களே, அந்த 12 ஓவருக்கு அப்புறம் வந்து மேட்சை விட்டாங்களே. இல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்ப சிவம் தூபே உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஸ்பின்னரை கண்ணுல காட்டல. ஒரே ஒரு ஓவர் கொடுத்தாங்க, அதுவும் மேக்ஸ்வெலுக்கு தான் கொடுத்தாங்க. அது வரை அவங்க வந்து ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பிளஸ் இப்ப 2 பவுன்சர் ரூல் வேற இருக்குன்றதுனால அவங்களோட ஃபாஸ்டஸ்ட் போலர் அல்சாரி ஜோசப் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேமரன் கிரீன் வந்து மோதுன்னு மோதுனாங்க. அண்ட் அந்த ஷார்ட் பால் வந்து டாரில் மிச்சலுக்கே ஒரு அளவுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. பேட்டோட மேல் பகுதியிலேயே பட்டுருந்துச்சு. அவராலையும் கரெக்டா டைம் பண்ண முடியல. அண்ட் தூபேயும் கொஞ்சம் அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த கடைசி ஓவர்ல ஒரு 6 அடிச்சாரு. டூபேக்கு இதுதான் பிளானா இருக்க போகுது. அவங்க டூபேயோட விக்கெட் எடுக்கணும்னு ட்ரை பண்ணி மத்த எண்ட்ல ஜடேஜா வந்தோடனே ஃப்ரீயா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கதான் ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணாங்க. மேபி டூபே இனிஷியலி அவுட் ஆகணும் அவங்களோட பிளானா இருந்துச்சு. டூபே அந்த டைமை கடந்துட்டாரு. அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. மேபி ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணியிருந்தா வந்து பெட்டரா இருந்திருக்குமோ. இன்னும் 1-2 ஓவர் மேக்ஸ்வெல்ல விட்டுட்டு குவாலிட்டி ஸ்பின்னர் இருந்தா அவங்க ஏன் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மயங்க் தகர்னு நேற்று ஒருத்தர் போட்டிருந்தாரு. 2 ஓவர் போட்டு 6 ரன் தான் கொடுத்திருந்தாரு. பட் அவரை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கல. டூபேக்கு அவர் போட்டிருந்தாருன்னா 26 ரன் கொடுத்திருப்பாரு. பிரஸ் மீட்ல பேசும்போது டிகேயுமே பேசினாரு இதை பத்தி. 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வந்து ஒரு மேட்ச் அப்பா வந்து செட் ஆக மாட்டாரு, அதனாலதான் போடல அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. பட் இருந்தாலுமே வந்து மேபி ஒர்க் அவுட்டே ஆகல அப்படிங்கிறப்போ டெத்ல ஒருத்தர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ கண்டினியூ பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிருக்கலாம். அதுக்குள்ள அதாவது நம்ம கடைசியில சிஎஸ்கே ஒரு 19th ஓவர்ல தான் ஜெயிச்சாங்கன்றது வெளியில இருந்து பார்க்க வேணா ஒரு க்ளோஸா தெரியலாம். பட் கம்ஃபர்டபுள் பேட்டிங் இருந்துச்சு சிஎஸ்கேவுக்கு அந்த ஸ்டேஜ்ல. சோ எப்போ அந்த சிவம் தூபே அண்ட் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் ஒரு மாதிரி செட் ஆச்சோ அப்பவே அவங்க விட்டுட்டாங்க. சரி கோயிங் த்ரூ த மோஷனா தான் இருந்துச்சு. ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க கடைசியில சிஎஸ்கே. ஒரு பெரிய ஹிக்கப்ல ஆர்சிபி வந்து ரன்ஸ் இல்ல போராடுறதுக்கு இந்த பர்டிகுலர் பிட்ச்ல. தூபே ஜடேஜா ஒரு மாதிரி மேட்சை கொண்டு வந்துட்டாங்க சிஎஸ்கே கண்ட்ரோல்ல. ஒரு ரன்ன பாலுக்கு மேட்ச் போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அப்படின்னா வந்து கிரவுண்ட்ல வந்து ஒரு முக்கியமான சத்தத்தை கேட்க முடிஞ்சது. வி வாண்ட் விக்கெட் அப்படின்னு. அந்த மொமெண்ட் அதுவும் லாஸ்டா எந்த டீமுக்கும் வாய்க்காது. கரெக்ட். வெளியே போற பிளேயருக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதை பத்தி நேற்று எங்களோட கமெண்ட்ரியில இருந்தப்ப ராய்டு சொன்னாரு. அவர் தான் நிறைய தடவை ஃபேஸ் பண்ணிருக்காரு. இத அவுட் ஆயிட்டு போறப்ப கிரௌட் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா அடுத்தது வரப்போறவர் வந்து MS தோனி. ரொம்ப வருத்தமா இருக்கும். அவரும் ஜடேஜாவும் நிறைய பேசிப்பாங்களாம் இதை பத்தி. ஜடேஜா ஒரு தடவை தோனி கிட்டே கேட்டாராம், ஏங்க இப்படி நடக்குது, நீ ஒரு நாள் எனக்கு முன்னாடி போங்க அப்படின்னு ஜடேஜா தோனியை கேட்டப்போ தோனி வந்து சிரிச்சாராம். அது ஷேர் பண்ணாரு. அத கடைசி பால் எல்லாருக்கும் தெரியும் அது வந்து எப்படி அவுட் கிடைக்காது, இம்பாக்ட் வெளியில தானே. பட் அதுல கூட சில சிஎஸ்கே சப்போர்ட்ஸ் வந்து இது அவுட்டா இருக்கட்டும், அப்ப அடுத்தது தோனி வருவாரு, அவர் வந்து ஒரு ரன்னாவது அடிக்கட்டும், ஜஸ்ட் உள்ளேயாவது வரட்டும் நிறைய பேர் ஹோப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி 2 டீமோட டெத் ஓவர் பவுலிங்குமே டெத் ஓவர் அப்படிங்கிறது சுமாரா தான் இருந்துச்சு. ஸோ அதுலயுமே 2 டீமும் கான்சன்ட்ரேட் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ இன்னைக்கு ஒரு 2 மேட்ச் இருக்குல்ல, பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி,
கொல்கத்தா விசஸ் சன்ரைசர்ஸ். ஸோ இன்னைக்கு ஆமா. மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் ஐயோ போகும், பல வருஷமா எப்படியாச்சும் இந்த பிளே ஆஃப்ஸ்க்காவது போயிடணும் அப்படிங்கறத வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? இந்த மேட்ச்ல ஏதாச்சும் வாய்ப்பு இருக்குமா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? இந்த மேட்ச்ல மேபி வாய்ப்பு இருக்கலாம். பட் ஓவராலாலாம் பெருசா இல்ல. ஏன்னா அந்த டீம் வந்து எங்க சீகா சார் சொல்லுவாரு, பட்டா பாகியம் படாட்டி லேகியம்னு. அது அந்த மாதிரி டீம். அவங்களோட நாள்னா அவங்க வந்து ஒரு 220 அடிக்க முடியும். பட் அவங்க நாள் இல்லைன்னா 120க்கே ஆல் அவுட் ஆக முடியும். அந்த மாதிரி ஒரு டீம் தான் இந்த பஞ்சாப். ஏன்னா இருக்கிற பிளேயர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஹிட் ஆர் மிஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓவராலா இந்த ரெண்டு டீமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐபிஎல் ஹிஸ்டரியில வந்து பஞ்சாப் 16 தடவை ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச் அப்ல. பஞ்சாப் வர்சஸ் டிசில. பஞ்சாப் 16, டெல்லி 15. இதை பார்க்கும்போது பஞ்சாப் பக்கம் பலம் இருக்கே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். பட் அடுத்த நம்பருக்கு வரேன். 2021ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப் ஒரு தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க, டிசி 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க. வித் பேட்டா பெஸ்டா இருந்தது பஞ்சாப். ஸ்டாக் ஓவர்ஸ்ல கடைசி 5 ஓவர்ஸ்ல பஞ்சாப் நல்லா ஆடுறாங்க. பட் ரெண்டு டீமுக்கும் ப்ராப்ளம்னு இருந்தது ஓப்பனிங் காம்பினேஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வார்னர் வந்து பஞ்சாப்க்கு எதிராக 1105 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஒரு பிளேயர் அகேன்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஆப்பரண்ட் அதிக ரன் அடிச்சது இந்த மேட்ச் அப்ல தான், வார்னர் வர்சஸ் பஞ்சாப். சோ அவருக்கு ஃபேவரட் ஆப்போனன்ட். சரி, நீங்க ஆனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டோட அவர் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதா வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? ரிஷப் பண்ட் எப்படி இருக்க போறாரு, என்ன ரோல்ல வர போறாரு, ஃபுல்லா வருவாரா இல்ல எதுவும் இம்பாக்ட் பிளேயரா அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கா? நமக்கு வந்திருக்கிற மெசேஜ் படி பார்த்தோம்னா ஃபுல்லா வருவாரு, கேப்டனா விளையாடுவாரு, கீப்பராவும் விளையாடுவாருன்றப்ப அவர் வந்து ஃபுல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அவர் விளையாடுறது எவ்வளவு சந்தோஷம். அடுத்து இன்னொரு மேட்ச் கேகேஆர் சன்ரைசர்ஸ். சன்ரைசர்ஸ்மே வந்து பேட் கமின்ஸ் கேப்டனா வராரு. ஸோ ஒரு வேர்ல்டு கப் எல்லாம் ஜெயிச்சிட்டு ஒரு கேப்டன். நீங்க சொன்னது ஓகே, பேட் கமின்ஸ் நல்ல கேப்டன் தான், அங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காரு. இங்க இன்னும் ஒரு ப்ரூவன் கமாடிட்டி கிடையாது. ஐபிஎல் ஒரு பிளேயராவே அவர் வந்து அந்த ஒரு மேட்ச் பேட்டிங்ல எவ்வளவு ஒரு குவிக் ஃபயர் 50 அடிச்சாரு, ரெக்கார்டு அடிச்சாரு, குவிக்கஸ்ட் 50 கேகேஆருக்காக அவர் விளையாடுறப்போ. பட் மத்தபடி அவர் வந்து ஹீஸ் நாட் செட் இட் ஆன் ஃபயர். ஒரு மேட்ச போலிங்ல தன்னந்தனியா அவர் வந்து ஜெயிச்சு கொடுத்ததா எனக்கு வந்து பெருசா ஞாபகம் இல்ல. அதை அவர் வந்து பண்ண ஆரம்பிக்கணும். அந்த டீமோட ஃபாரின் பிளேயர்ஸ் எடுத்து பார்த்தாலே 8 பேர் இருப்பாங்க, 8 பேரையும் லெவல்ல சேர்த்துக்கிட்டு போலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். அது வந்து அந்த டீம், ஆமா அந்த டீம் மேபி வேணா சாம்பியன்ஷிப் ஜெயிக்கலாம். பட் இருக்கிற டீம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். சரி, இந்த மேட்சுக்கு உங்க ப்ரெடிக்ஷன், ஏன்னா உங்களோட ராசி பலன் வந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து நல்லபடியா வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. முதல் மேட்சுக்கு டிசி தான் கிளியர் ஃபேவரட்ஸ். பஞ்சாப் ஜெயிச்சா நான் வந்து ஆச்சரியப்பட மாட்டேன். ஏன்னா அந்த டீம் வந்து பட்டா பாக்கியம் படாட்டி இல்லைங்க, அந்த படுற மேட்சா இந்த மேட்ச் மேபி இருக்கலாம். பட் ஃபேவரட்ஸ் பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ், இன் டர்ம்ஸ் ஆஃப் டீமோட ஸ்ட்ரென்த் டிசி. ஒரே ஒரு விஷயம், அந்த கிரவுண்ட்ல என்னன்னா இது ஒரு புது கிரவுண்டு. எப்பவுமே பஞ்சாப் மேட்ச் வந்து மொஹாலி பிசிஏ ஸ்டேடியம்ல நடக்கும். இது வந்து முல்லன்பூர்னு ஒரு ஊரு. ஸோ ஒரு புது கிரவுண்டு, ஒரு புது பிச்சு. அந்த பிச்சு இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லைன்றதுனால எனக்கு வந்து எப்படி அதை ஜட்ஜ் பண்றதுன்னு தெரியல. அங்க ஆனா இங்கே நிறைய ரன்ஸ் வந்திருக்கு. சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபில 10 மேட்ச் அங்க நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரன் ரேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நிறைய சிக்ஸஸ் அங்க அடிக்கப்பட்டுச்சு. அது ஒரு ஃபேக்டர். சோ பேட்டிங்க்கு நல்லா இருக்கும், நம்ம எதிர்பார்க்கலாம். டிசி ஃபேவரட் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறாங்க ஃபர்ஸ்டா, அதானே? கரெக்ட். அடுத்ததா கேகேஆர் எஸ்ஆர்எச். இந்த மேட்ச்ல வந்து ஈடன் கார்டன்ஸ் வேர்ல்ட் கப்ல பார்த்தோம் எவ்வளவு 380 அடிச்சாங்க. இந்தியா தான் அடிச்சாங்க நினைக்கிறேன் வேர்ல்ட் கப் சேஃப்ல 389 என்னமோ. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து மாறிடுச்சு. இப்ப கௌதம் கம்பீர் உள்ள வந்திருக்காரு. இப்ப வந்து பிச்சஸ் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எய்ட் பண்ணுமான்னு எனக்கு தோணுது. அண்ட் கௌதம் கம்பீர் மேபி அதுதான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் கியூரேட்டர்ஸுக்கு. இந்த மேட்ச்ல அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் எனக்கு வந்து கேகேஆர் தான் ஃபேவரட்ஸா இருக்காங்க. சரி, ஓகே. நீங்க வந்து டபுள் ஹிட்டர், உங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும், நமக்கும் பேசுறதுக்குமே நிறைய கண்டென்ட்டுமே இருக்கும். ரிஷப் பத்தி பேசணும், கம்பீர் பத்தி பேசணும், ஸ்டார்க் பத்தி பேசணும், போய்கிட்டே இருக்கு டாபிக். நாளைக்கு வந்து இன்னும் வந்து சூப்பரா, இன்னும் பிரிஸ்கா, இன்னும் நிறைய பாயிண்ட்ஸோட இப்படி வந்து பயங்கரமா பேசலாம். நீங்களும் இன்னும் ஒரு 2-3 லாரி அள்ளி போட்டு டேட்டாலாம் இன்னும் நிறைய வந்து கொண்டு வந்து வியூவர்ஸ்க்காக சமர்ப்பிச்சுட்டே இருங்க. நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றி வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் தேங்க்யூ ஸ்ரீராம். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலை ஐபோனாக அப்டேட் பண்ண நேரம் வந்தாச்சு. 59,900 ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் 13 எங்கும் கிடைக்காத விலையில் 47,990 ரூபாய்க்கு உங்கள் சத்யாவில். இச்சலுகை மார்ச் 22, 23, 24 மட்டுமே. இப்போதே முந்துங்கள்.